ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். எல்ஐசியினுடைய பீமா ஜோதி டேபிள் நம்பர் 760 பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான பாலிசிகளை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அந்த பாலிசியில் டேக்ஸ் சேவிங் ப்ளஸ் கேரண்டீட் ரிட்டர்னுக்காக ஒரு பாலிசியை நீங்கள் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பீமா ஜோதி டேபிள் நம்பர் 760 பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசியை முதல்ல டேபிள் நம்பர் 860 தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் ஐஆர்டிஏவினுடைய கைட்லைன் படி ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து 760 டேபிள் நம்பரில் இந்த பாலிசியை வழங்குறாங்க. இந்த பாலிசியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிசியை வாங்கும்போதே மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளவு கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியில் கேரண்டீட் ரிட்டர்னாக 5% ஆஃப் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் வழங்குறாங்க. உதாரணமாக சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 1000 ரூபாய் இருக்கும் பட்சத்தில் 50 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் ரிட்டர்னாக இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. இந்த பாலிசி எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத நான் லிங்க்டு பாலிசி, கூடவே லிமிடெட் ப்ரீமியம் பாலிசி. அதாவது பாலிசியினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் ப்ரீமியம் செலுத்த தேவையில்லை. உதாரணமாக 20 வருட கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 20 வருடமும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்த தேவையில்லை. குறைந்த கால அளவே ப்ரீமியமை செலுத்தினா போதும். அந்த காரணத்தினாலேயே இது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பாலிசி. கூடவே இந்த பாலிசியில் லைஃப் கவராக சம் அஷ்யூர்டில் உள்ள அமௌண்ட்டுக்கு 125% வழங்குறாங்க. அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். பாலிசியினுடைய பீரியடாக 15 வருடத்திலிருந்து 20 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 15 வருடம், அதிகபட்சமாக 20 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு இடைப்பட்ட உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகும்போது அவங்களுக்கு 18 வயது கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. ஒரு குழந்தை பிறந்து 30 நாளுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயது. ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாள்லேருந்து 60 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம். பாலிசியினுடைய டேர்மாக எவ்வளவு காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவில் 5 வருடம் கம்மியாக ப்ரீமியம் நீங்கள் செலுத்தினா போதும். உதாரணமாக 15 வருட பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா முதல் 10 வருடம் மட்டும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தினா போதும். 20 வருட பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா முதல் 15 வருடம் மட்டும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தினா போதும். இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசி ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பாலிசி. அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அதிகபட்சமான வயதாக 75 வயதுக்குள்ளே இருக்கணும். சம் அஷ்யூர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச சம் அஷ்யூர்டாக 1,25,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச சம் அஷ்யூர்ட் நோ லிமிட். உங்களால் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 4 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், எல்ஐசிஸ் நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், எல்ஐசிஸ் ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் இந்த ரைடர்ஸ். ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அதற்காக ப்ரீமியமில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயம் 4வது ரைடரான எல்ஐசிஸ் ப்ரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடரை எடுங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தக்கூடிய நபருக்கு பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் ஏதும் ஆகும் பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது கட்டாயம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை அவங்களுடைய குழந்தைக்கு வழங்குவாங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 10 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கான இந்த பாலிசியை 20 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா முதல் 15 வருடம் மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தணும். கடைசி 5 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் இந்த பாலிசியில் செலுத்த தேவையில்லை. மந்த்லி ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு மாதத்துக்கான ப்ரீமியம் அமௌண்ட் 6,817 ரூபாய். ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,041 ரூபாயை அவங்க செலுத்தணும். இந்த பாலிசியினுடைய லைஃப் கவராக சம் அஷ்யூர்டில் உள்ள அமௌண்ட்டுக்கு 125% வழங்குறாங்க. அதாவது 10 லட்சம் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் கவராக 12,50,000 ரூபாய் வழங்குறாங்க.
டோட்டல் பிரீமியமாக முதல் 15 வருடத்தில் 12,02,377 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 20 வருடத்திற்கு அப்புறம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம், கேரண்டீட் அடிஷனாக சம் அஷ்யூர்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 50 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் வழங்குறாங்க. ஸோ 10 லட்சத்துக்கு கேரண்டீட் அடிஷனாக 50,000 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் வழங்கும் பட்சத்தில் 20 வருடத்தில் 10 லட்சம் ரூபாய் வழங்குவாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம், கேரண்டீட் அடிஷன் 10 லட்சம், டோட்டல் 20 லட்சம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு வழங்குவாங்க. ஸோ இந்த பாலிசியில் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ 20 வருடத்தில் அந்த அமௌண்ட் டபுள் அமௌண்ட்டாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக பாலிசியினுடைய நாமினிக்கு சம் அஷ்யூர்டில் உள்ள அமௌண்ட்டுக்கு 125% அமௌண்ட், அதாவது 10 லட்சத்தில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா 12,50,000 ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து நாமினிக்கு வழங்குறாங்க. கேரண்டீட் அடிஷனுங்கிறது ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுலேருந்து பாலிசி ஹோல்டர் எந்த டேட்டில் இறக்குறாங்களோ அதற்கு இடைப்பட்ட காலத்திற்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். உதாரணமாக பாலிசி வாங்கி 5 வருடத்திற்கு அப்புறம் பாலிசி ஹோல்டர் இறக்கும் பட்சத்தில் நாமினிக்கு 12,50,000 ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனாக 2,50,000, டோட்டல் 15 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அதுவே 10 வருடத்திற்கு அப்புறம் இறந்தாங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 12,50,000 கூடவே கேரண்டீட் அடிஷனாக 5 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் 17,50,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக டெத் பெனிஃபிட்டாக அவங்களுடைய நாமினிக்கு வழங்குறாங்க. அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் மோட். இந்த பாலிசியில் 4 விதமான ப்ரீமியம் பேமெண்ட் மோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தலாம். அடுத்து கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியடுங்கிறது பாலிசியில் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் இந்த கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவில் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 30 நாள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. அதுவே மந்த்லி மோடை செலக்ட் பண்ணி இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா 15 நாட்கள் கிரேஸ் பீரியடை வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா கிரேஸ் பீரியட்லேயும் லைஃப் கவரை வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. இந்த பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியலி உங்களுக்கு லாஸாக தான் இருக்கும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. பாலிசி வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அடுத்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஒரு குழந்தையினுடைய பெயர்லையும் இந்த பாலிசியை வாங்கலாங்கிறதுனால இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். குழந்தையினுடைய 8 வயதுக்கு அப்புறம் இந்த பாலிசி வாங்கினீங்க அப்படின்னா பாலிசி வாங்கி அடுத்த நாள்லேருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அதுவே 8 வயதுக்கும் குறைவான குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இல்லை அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகும்போது இந்த 2 கண்டிஷனில் எதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக எந்த விதமான மார்க்கெட் ரிஸ்க்கும் இல்லாமல் நம்ம செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன் கூடவே டேக்ஸ் சேவிங் பர்பஸ்க்காக ஒரு பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா எல்ஐசியினுடைய பீமா ஜோதி டேபிள் நம்பர் 760 பாலிசியை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.